நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு கன்னியாகுமரி தான் போகிறோம். போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் இருக்க பிளேசஸ் எல்லாமே நீங்களும் பார்க்கலாம். நாங்கள் போன ரூட்டில் பார்த்திங்கன்னா 30-40 கிலோமீட்டர் பக்கமாகவே வந்து முள்காடாக தான் காட்சி அளிச்சுது. அங்கே விவசாயம் எதுவுமே கிடையாது. அந்த மண்ணுக்கு விவசாயம் பண்ண முடியாதோ என்னமோ. போகிற வழியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சு. அப்புறம் விண்டு மில் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். ஒரு வழியாக நம்ம கன்னியாகுமரிக்கு வந்து இறங்கியாச்சு. இறங்குனதையுமே நம்ம கண்ணில் சிக்கிறது இந்த சங்கு கடைகள் தான். குட்டி குட்டி சங்கில் வந்து என்னென்ன வேலைப்பாடுகள் செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் பார்க்கிங் ஏரியாவில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் போட்டிங்கில் போய் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போனப்போ 12:30 பக்கமாக இருக்கும். நான் வெயில் டைமில் போய் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கவலையாக தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்லன்ட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே கடல் காற்று வீசிட்டு இருக்காங்காட்டி அந்த வெயிலும் தெரியலை. அப்புறம் அங்கே இருக்க கடைகள் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே போனோம். கொஞ்ச தூரத்துலேயே பார்த்திங்கன்னா கடலோட வியூ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரியும். பசங்கள்லாம் பார்த்தோன்னே பீச்சில் குளிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இருந்தானுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சன்ரைஸ் பாயிண்ட் வழியாக தான் போகணும். அந்த வழியிலையும் பார்த்திங்கன்னா சுற்றியுமே கடைகள் நிறைய இருந்துச்சு. கடைக்குள்ளேக்கு இது பூந்துட்டோன்னா நம்ம சீக்கிரம் வெளியவே வரமாட்டோம். அதனாலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் வந்திங்கன்னா இந்த சன்ரைஸ் பாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் குமரியம்மன் கோவில் இருக்குது. விடியற் காலையில் வந்திருந்தோன்னா சன்ரைஸ் பாயிண்ட்டையும் பார்த்துட்டு குமரியம்மன் கோயிலையும் சாமி கும்பிட்டு போகலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி தான் வரணும். நாங்கள் வந்து அடுத்த நாள் விடியறதுக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போயாகணும். ஏன்னா வந்து பையன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கபடி மேட்ச்சுக்கு போகிறதா இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து மேரத்தானுக்கும் போகிறதா இருக்குது.
அதனாலேயே நாங்கள் சீக்கிரம் வந்து கடையெல்லாம் எதையும் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்க முடியல. கடைசியாக ஒரு கடையில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். இங்கே வந்து இவ்வளோ நிறைய கடைகள் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து திருவள்ளுவர் சிலையவே பார்க்க போகிறேன். எங்கள் வீட்லேயும் சரி, தங்கச்சி வீட்லேயும் சரி, எல்லாருமே வந்து கன்னியாகுமரி போயிருக்காங்க. நான் மட்டும்தான் போனதில்லை. நாங்கள் திருச்செந்தூர் போகிறப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் கன்னியாகுமரி போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த தடவையாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டங்காட்டி என்னோடய ஹஸ்பண்ட் ஓகே சொல்லி அவரும் வந்துட்டாங்க. அப்புறம் எங்களோடவே எங்கள் தங்கச்சி ஃபேமிலியும் வந்துட்டாங்க. நாங்கள் போகிறப்போ எங்களோட அம்மாவையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அம்மாவும் கன்னியாகுமரிக்கு போனதில்லைன்னு தான் சொன்னாங்க. என்ன திங்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஏரியாக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு கடைகள் நிறையா இருக்குது. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அங்கே கூவி கூவி கண்ணாடி விற்பாங்க. கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் போட்டுட்டு லேடிஸ் எப்படி போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்தனையும் ஸ்டாச்சுஸ்லாம் நிறையா வாங்கி வீட்டில் வைக்கணும்னு ஆசை தான். இன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து பத்தாது. அப்படிக்கிது நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கையில் கொஞ்சம் மணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குறிப்பாக லேடிஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் தான் நிறையா இருக்குங்க. நாங்கள் போட்டிங் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தா கூட்டமே இல்லைங்க. நாங்கள் போனப்போ நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. போன உடனே டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு நபருக்கு வந்து 75 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகவே பசங்கள்லாம் பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிட்டாங்க. போகும்போதே சைடில் எட்டி பார்த்துட்டு பசங்க அம்மா நம்ம போகிற போட் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சாங்க. வாங்க எல்லோரும் சீக்கிரம் போட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேகமாக கிளம்பிட்டோம். யாருமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போனோன்னே நாங்கள் போட்டில் ஏறிக்கிட்டோம். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இதில் வெயிட் பண்ணி க்யூவில் நின்று போகிற மாதிரி இருக்கும். எங்களோட அதிர்ஷ்டமாக என்னமோ போனோன்னே நாங்கள் வந்து போட்டுக்கு போயிட்டோம். வெளியே வந்தோடனே கடல் வியூவை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டோம். நாங்கள் போனப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் இன்னொரு போட்டில் வந்திருந்தாங்க. எல்லாமே ஸ்கூல் பசங்களாக இருந்தாங்க. எல்லோரும் யூனிஃபார்மோட இல்லை குரூப்பாக இல்லை நான் பேசிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டூர் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். அப்புறம் 2-3 போட் வந்து சும்மா நிறுத்தி வச்சுருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா எடுப்பாங்க போல். நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே போனோன்னே வந்து ஒரு பெரிய பேஸ்கெட்டில் வந்து லைஃப் ஜாக்கெட் வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்கவுங்களே எடுத்து போட்டுக்கலாம். அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சேஃப்டியாக வந்து உள்ளே ஏற்றி விட்டுட்டாங்க. நாங்களும் லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். திருவள்ளுவர் சிலைக்கு வேணால் போக முடியல. அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்காட்டி அங்கே வேணால் கூட்டிகிட்டு போகலை. பக்கத்துலேயே இருக்க விவேகானந்தர் மண்டபம் அந்த பாறைக்கு வேணால் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் சூப்பராக என்ஜாய் பண்ணணும். நீங்களும் பாருங்கள். சேஃப்டியாக சூப்பராக கீழே இறங்கியாச்சு. இறங்கினோன்னையும் நம்ம லைஃப் ஜாக்கெட்டை வந்து அங்கே இருக்க பேஸ்கெட்டில் போட்டுட்டு விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்க போயிட்டோம். சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரவங்க வந்து நிழலில் நிற்கிற மாதிரியே அமைப்பு இருக்குது. எல்லாம் வந்து லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் இறங்கினோன்னையுமே வந்து அவங்கள எல்லாமே வந்து போட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் விட்டுறாங்க. விவேகானந்தர் தியான மண்டபத்துக்கு உள்ளே போகணுன்னா அதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க.
அப்புறம் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிட்டோம். நல்லா காற்றடிக்கிறதுக்கு செமையாக இருந்ததுங்க கிளைமேட். மத்தியானம் தான் வந்திருக்கோம், ஆனாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கால் சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அங்கே கூலிங் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதுலேயே நடந்து போனோன்னா நம்மளுக்கு வெயில் சூடும் தெரியாது. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தோம். மண்டபத்துக்கு மேலே போகும்போது வந்து செப்பல் ஷூஸ்லாம் வந்து போட்டுட்டு போகக்கூடாது. அதை வந்து கீழே கழட்டி விட்டுட்டு போயிடலாம். கீழேயே செப்பல் ஷூஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு தனி அறை இருக்குது. அதில் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், ஃப்ரீ தான். நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுற பக்கம் முன்னாடியே வந்து கீழே கழட்டி விட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் போனோன்னே செல்ஃபி ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்துக்கிட்டோம். தியான மண்டபத்துக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் வந்து சைலண்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயாச்சு. அந்த மண்டபத்துக்குள்ளே போனோன்னே வந்து பளிங்கு கல்லான விவேகானந்தர் சிலை இருக்குது. அங்கே உள்ளே போனோன்னே அமைதியாக எல்லோரும் வந்து சத்தம் போடாமல் தியானம் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லைன்னா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் வந்துடலாம். நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியே வந்து கடலை பார்க்கும்போது 2 நிறத்தில் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் வித் ப்ளூவில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். 2வது டார்க் ப்ளூவில் தெரியும். அது எதனால் அப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விவேகானந்தர் பாறையில் வந்து கடல் அலைகள் வந்து உரசிட்டு போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. பசங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. கடல் காற்று வீசிகிட்டே இருக்காங்காட்டி அங்கே வெயிலே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்களும் அங்கே ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. சுற்றி வரப்போ அங்கே நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்கும். அதில் விவேகானந்தர் பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கும். வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். அங்கேயே லேடிஸ் ஜென்ஸுக்கான டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. விவேகானந்தர் வந்து இந்த குமரிக்கரையிலேருந்து நீந்தி போய் வந்து இந்த பாறையில் உட்காந்து 3 நாள் தியானம் செய்ததாக சொல்கிறாங்க. அவருடைய நினைவாக வந்து இந்த மண்டபம் கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தை 1962 ஆரம்பித்து 1970 தான் கட்டி முடிக்கப்பட்டதாம். பக்கத்து பாறையில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை வந்து 1990 வந்து அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு 2000 ஜனவரி 1 தான் வந்து திறக்கப்பட்டதாம். நாங்கள் போனப்போ வேலைப்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு அனுமதி இல்லை. அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இவ்வளோ நேரம்தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே தண்ணியை தடுத்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் மீன்கள் வந்து நிறைய இருந்தது. பசங்கள்லாம் அவங்களுக்கு கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த மீனுக்கு ஃபுட்டாக கொடுத்துட்டு இருந்தானுங்க. அப்புறம் அவ்வளோதாங்க, நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அப்புறம் கீழே வந்து அவங்கவுங்களோட செப்பல் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா எவ்வளோ தூரம் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரே போட்டில் வந்து அத்தனை பேரும் போயிட்டோம். ஒரே போட்டில் பார்த்திங்கன்னா 100-120 பேர் பக்கமாக போகலாம். கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, மெழுகு சிலை அருங்காட்சியகம், காந்தி மண்டபம், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதுக்கப்புறம் எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.